அற்புதமான நாள், ஜெயிக்கக்கூடிய நாள், வெற்றி பெறக்கூடிய நாள். சார் நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா என்ன? தேய்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஆரம்பிச்சிருக்கு. மிகப்பெரிய வெற்றி, செல்வத்தை அள்ளி குவிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் உங்களுக்கு. இரவல் கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க. நம்மகிட்ட இருக்க என்ன இருக்குன்னே வெளியே சொல்லப்படாது. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்காதா, நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கு. வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், சார் எத்தனை நாள் நான் வேலை செய்வேன், நானும் கஷ்டப்பட்டு உழைச்சின்னு இருக்கேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், குடும்பத்துக்காக காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று வாங்கலான்னு பார்த்தா நகை விலை ஏறிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினச்சா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் டக்குன்னு செலவாயிடுது, நான் ஜெயிக்க முடியாதோங்கிற பயம் எனக்கு கை காலெலாம் நடுங்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் ஜென்ஸுக்கு நிறைய பயங்கள் இருக்குது. பெண்கள், ஐயோ நம்ம குழந்தை இருக்குது, நல்லா படிக்கணும், நீ காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோன்னு தெரியலையே. இது போன்ற பய உணர்வு அப்படிங்கிறது அடிப்படை வாழ்க்கையிலேருந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்துடுது. ஏன்னா என் குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்கணும், நல்லா வரணும், நல்ல டாக்டர் ஆகணும், நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணும், என்னுடைய தொழிலை அவன் எடுத்ததை கொண்டு வரணும். இப்படி எத்தனையோ விதமான கனவுகள், எதிர்பார்ப்புகள். நான் கஷ்டப்பட்டுட்டேன் சார், என் குழந்தைய கஷ்டப்படக்கூடாது, இதுக்காகவே நான் உழைச்சின்னு இருக்கேன் 24 மணி நேரம், ஆனால் அது பிரயோஜனமாக மாறணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் வருது இல்லைங்க. அப்போ இதுக்கு இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், பிரயோஜனமாகுமா? கிடையாது. ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்னதான் ஓடினாலும் என்னதான் கனவு கண்டாலும் அதில் ஒரு குறைபாடுகள் இருக்கும். நிறைய பேருக்கு சொல்லலாம், சார் எனக்கு ஃபேமிலியில் விட்டா போதும் சார், நான் ஜெயிச்சிடறேன், என்கரேஜ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு. 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன், 2ஆம் இடம் சம்பாத்தியம், 2ஆம் இடம் உங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ என்ன சார் 2ஆம் இடம்னா என்ன? ஜாதகத்தில் 2 இடத்த 2ஆம் இடமாக எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லக்னம்னு போட்டிருக்கோம். அந்த லக்னத்தை 1 அடுத்து 2ஆம் இடம், இது ஜாதக கட்டத்தில் இருக்கும். எனக்கு லக்னம்லாம் தெரியாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், உங்கள் ராசிக்கு அடுத்த வீடு, இது சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். அதனால் 5 விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1 சம்பாத்தியம், இன்னொன்று அந்த சம்பாத்தியத்துக்குண்டான கிரகம் என்ன, 3வது பார்த்துட்டிங்கன்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடு என்ன, 4வது அதற்குண்டான கோயில் என்ன, 5வது அந்த வழிபாடு எப்படி பண்ணணும். இப்படி 12 ராசிக்கும் இது வரைக்கும் எந்த இதுலேயும் பார்க்காத ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி நண்பர்கள், காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசி மீனராசி. சார் உழைக்கிறேன், என்ன சார் இது, எதை சார் நான் கம்மி பண்ணிக்கிறேன், பேசுகிறது தான் நல்லா போச்சு, சேல்ஸ் தான் என் வேலையே, இதை கம்மி பண்ணிட்டா எப்படி, எதை எங்கே யார் இடத்தில் எப்படி பேசணும், இடம் பொருள், இதை 3ஐயும் நீங்கள் கவனிச்சிட்டேன்னா போதும். இங்கே பேசலாம், இங்கே எனர்ஜியை வேஸ்ட் பண்ணலாம், இங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது, இங்கே டயத்தை வேஸ்ட் பண்ணலாம், இங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதை கற்றுக்கலாம், இதை கற்றுக்கூடாது. இத்தனை விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டேன்னா டாப்பாக வந்துடுவேன். மீனராசி மாதிரி ஒரு திறமையான ராசி வேறு எதுவுமே கிடையாது. சூப்பர் சார், நீங்கள் சொன்னதே எனக்கு மன திருப்தியாக இருக்குது, இனிமேலேருந்து அதை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு என்ன டே சூப்பராக இருக்கும். அற்புதமான நாள், ஜெயிக்கக்கூடிய நாள், வெற்றி பெறக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை தான். அதிசயமாக இருக்குது. என்ன சார் செவ்வாய்க்கிழமையா? எஸ், செவ்வாய்க்கிழமை. யார் உங்களுக்கு உகந்த தெய்வம்? முருகப்பெருமான் உகந்தவர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை மனைவி. திருத்தணி முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான், சுவாமிமலை முருகப்பெருமான், பழனி ஆண்டவர், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகனை, கந்தனை, கடம்பனை, கார்மையில் வாகனனை நீங்கள் வேண்டி பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி, செல்வத்தை அள்ளி குவிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் உங்களுக்கு. சார் நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா என்ன? தேய்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஆரம்பிச்சிருப்பேன், அதை உங்களை போட்டு லாக் பண்ணி எடுத்துருக்கோம்.
கடனுக்காக கடன் வாங்குறது, மீறி செயல்படுறது, இவாளுக்கு முன்னாடி நான் ஜெயித்து காமிக்கணும், அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும், அவசரப்பட்டு தான் பண்ணியிருப்பேன், அதில் மாட்டியிருப்பேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி இரவல் கொடுக்குறத முதல்ல நிறுத்துங்க. நம்மக்கிட்ட இருக்க என்ன இருக்குன்னே வெளியே சொல்லப்படாது. காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி மீனராசினியர்கள் பேசப்படாது. கம்மி பண்ணிடணும். சார் என்ன புஷ்பம்? ரொம்ப எளிமையானது, ரொம்ப ரொம்ப எளிமையாக செண்பகப்பூ, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா செம்பருத்தி, முடிஞ்சால் மல்லி புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய வெற்றி. வேறு ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கள் சார் இன்னும் சக்ஸஸ் ஆகும். திருப்பதி பெருமாள் கோயில், பத்மாவதி தாயார் கோயில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும். செல்வத்தை அள்ளி குவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை கொண்ட தன்மைகள் இருக்குது. 7.5 சனி இருக்கங்காட்டி இந்த 7.5 சனியில் வளர்ச்சியானவாளை பார்த்துருக்கலாம். மீனராசிக்கு உண்டான வளர்ச்சிகள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். சரி, எதுக்காக இந்த டாபிக் நம்ம எடுத்து பேசினோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஜாதகம் பார்க்கக்கூடிய ஏராளமான நபர்கள் வராங்க. வரும்பொழுது முக்கியமான சிரமங்கள் நிறைய அனுபவிக்கிறாங்க. ஒரு அம்மா அன்னைக்கு, சார் பொண்ணுக்கு கல்யாணமெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், பயமாக இருக்குது, கை காலெலாம் நடுங்குது சார். ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் டேட்டு, மண்டபத்துக்கு 10,000 20,000 பணம் கட்டியாச்சு, மீதி கட்டுறதுக்கு கைகாலெலாம் விரைக்குது சார், என்ன பண்ணோன்னு தெரில, பயமாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா உங்கள் ராசி இது, உங்கள் பொண்ணு ராசி இது, இந்த தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை தானே. திக்கற்றோருக்கு யாருங்க துணை? தெய்வம் தான் துணை. நாலு நல்ல வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி ஏற்பட்டது. இப்போ இது இருக்கு, வேண்டிக்கோங்கன்னு போய் வேண்டிக்கிறாங்க, அதை பூஜையை பண்ணுறாங்க, ஸ்ரத்தையாக இருக்காங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. இத்தனை நாள் பேசாத அண்ணன்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க, தாய் மாமா தான் ஹெல்ப் கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிற கல்யாண செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்கிறேன். அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு என்கிட்ட வரா, சார் காப்பாற்றிட்டீங்க சார். நான் காப்பாற்றலை, உங்கள் பக்தி, நீங்கள் வேண்டின விஷயம். ஆனால் சொன்னேலே சார். இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஒரு அனுபவம். அன்றைக்கி போயின்னு இருக்கேன், அப்படி ரோட்டில் போயின்னு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கேருந்து ஓடி வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் என் வீட்டுக்கார் பெரிய எப்போவுமே குடிப்பார், அடிப்பார், போட்டு என்னை சித்திரவதை பண்ணுவார். உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன், நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டேன், நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி பாருங்கள் சார், போய் கழுத்தில் செயின் எடுத்திருக்காருன்னு ஒரே ஒரு சின்ன கிராமில் சின்ன செயினை கொடுத்துருக்காரு. ஆனால் என் வீட்டுக்காரர் கொடுத்தது சார், வீட்டுக்காரர் கொடுத்தது சார். அந்த முகத்தை பார்த்தோன்னா அவ்வளோ மலர்ச்சியாக இருந்தது, பெரிய சந்தோஷப்பட்டாங்க. இப்போ பாருங்கள் சார், கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டுட்ருக்கார், குடிக்கிறத விட்டுட்டார் சார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரிம்மா ரொம்ப சந்தோஷம், திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள், இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். அந்த அம்மாவுக்கு வேறு யார் நகை வாங்கி கொடுத்துருந்தாலும் எதை வாங்கியிருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. அவங்க வீட்டுக்காரர் உழைச்சி நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், இருந்தா உனக்குன்னு 2 ரூபா கொடுத்தாங்காட்டி ஒரு பெரிய ஆனந்தப்பட்டு விட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் சேமித்து வைக்கக்கூடிய செல்வத்தில் இருக்குது. நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் ஏன் உழைக்கிறேன், இவ்வளோ உழைச்சி என் கையில் ஏன் நிற்க மாட்டேங்குது, வீடு வரைக்கும் பணம் வருது, அடுத்த நாள் அப்படியே போயிடுது. ஏன்னா எங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாளா, எங்களுக்கு அப்படி ஒரு யோகம் கிடைக்காதா, நான் ஜெயிக்க மாட்டேனா, நான் பேராசைப்படலை, ஆசை தான் படுறேன். அந்த ஆசை நிறைவேற்றினாலே நல்லா இருக்குமே சார், என் குழந்தை படிக்கணுமே, டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், அவன் படிக்கணுமே சார். இப்படி ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடைபெறணும்னா நம்ம ராசியிலிருந்து 2ஆம் இடம்ங்கிறது செல்வஸ்தானம், நம்ம லக்னத்திலிருந்து 2ஆம் இடம்ங்கிறது மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக இருக்குது. அப்போ இந்த கிரகத்தை, இந்த வழிபாட்டை, இந்த தெய்வ சக்தியை நாம் பிடித்து கொண்டு ஸ்ரத்தையாக பக்தியாக நம்பிக்கையோட அந்த செல்வத்தை, வீட்டில் வரக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானத்தை நம்ம சேர்த்து வச்சோம்னாலே மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு என்னென்ன, ஒரு மனிதனுடைய குணம் ரொம்ப முக்கியம், ஒரு மனிதன் வழிபடக்கூடிய வழிபாடு ரொம்ப முக்கியம், ஒரு மனிதன் கடைபிடிக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இது வெறும் பரிகாரங்களும் பூஜைகளும் மட்டும் எல்லாத்தையும் மாற்றாது, உழைப்பு ரொம்ப மாற்றும். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், மகேஷ் இதை சொல்லிட்டார், நான் வீட்டில் இருந்தாலே செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணால் எல்லாம் நடக்கும், ஒன்றும் நடக்காது. முயற்சி பண்ணணும், முயற்சி தான் திருவினையாக்கும், விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்பு கூட சேர்ந்து அதிர்ஷ்டமும் சேர்ந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. இதை செய்தால் மிகப்பெரிய வெற்றி. அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து சொன்னேன். அதனால் சார் நீங்கள் சொன்ன விஷயம் இது வரைக்கும் நான் எதுலையும் பார்த்ததில்லை. எஸ், ஆன்மீக பரிகாரம்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சொன்னேன், என்னடா இது எல்லாத்தையும் வீட்டிலேருந்தே பரிகாரத்தை பண்ணு. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆன்மீக பரிகாரம் சொல்லாமல் நிகழ்ச்சியே கிடையாது. அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்குது கடவுளுடைய அனுகிரகம். இந்த வருஷம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையுமா? எஸ். 12 ராசிக்கும் உகந்த கிரகம், உகந்த வழிபாடு,
உகந்த புஷ்பம் முதல் கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். செல்வத்தை அருளக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கேன். எந்த கிரகம் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருக்கு, எப்போ ஆரம்பிச்சங்காட்டி சிரமத்தை கொடுத்துருக்கு, என்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஜோதிட ரீதியான சில கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு இது வெறும் நம்ம வந்து ஒரு சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பலனாக அமைச்சிருக்கு. இதுலேயும் ஜாதகம் இருக்குது, லக்னம் இருக்குது. அதெல்லாம் கணிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று. இப்படி மாற்றங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறத சந்தேகமே கிடையாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். மீண்டும் சந்திப்போம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள்.